ஹாய் நண்பா, என்னோட நேம் வந்து அருண். நம்மளோட சேனலோட நேம் வந்து ஆக்சிமோரான். ஸோ இந்த சேனலில் வந்து ஏர்னிங் வீடியோ நிறைய பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் இருக்க போகுது. ஸோ ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து ஒர்க் ஆகுதான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் ட்ரிக்குள்ளே போவோம். அதை நீங்கள் பேட்டர்ன் எடுத்தாலும் சரி, ட்ரிக் எடுத்தாலும் சரி. ஆனால் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஒரு சில நேரத்தில் வந்து ஒர்க் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு. எந்த ஒரு ட்ரிக்கும் எந்த ஒரு பேட்டர்னும் வந்து ஒரு பர்டிகுலர் லெவலில் வந்து எக்ஸ்ட்ரா தான் போகும். சரிங்களா? ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை 2 தடவை கண்டிப்பாக லாஸ் கொண்டு போகும். அந்த இடத்துல நீங்கள் மாட்டினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மாட்டிக்கிடுவீங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு இடத்துல வந்து லார்ஜ் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல லார்ஜ் மேக்ஸிமம் வரும், 98% வரும். மீதி அந்த 2%ன்றது என்னென்னா அது வந்து ட்ராகன் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ ட்ராகன் பேட்டர்ன் வரும்போது யாராக இருந்தாலுமே நம்மளால் வந்து அது இது பண்ணவே முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அதுக்காக தான். ஏன்னா ட்ராகன் பேட்டர்ன் எப்போ க்ளோஸ் ஆகும் தெரியாது, அது எப்போ ஓப்பன் ஆகுன்றது தெரியாது. ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். ஸோ லாஸ்ட்டு கால்குலேட்டர் நம்ம போட்டிருந்தோம். ஸோ அந்த கால்குலேட்டர் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 1 4 எப்பப்போலாம் வருதோ 6 வந்து கால்குலேட்டரில் 6ஆம் நம்பர் டைஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு 5 லெவலிருந்து ஒரு 7 லெவலுக்குள்ளே வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது இப்போ இருக்காதுன்றதை பார்த்துருவோம். பாருங்கள், லைவாக தான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ லியோ வேறு நிறையா வந்துகிட்டே இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இருக்குது 1ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் ஒரே டேஸில் வந்திருக்கு, ஒரே ட்ராவில் வந்திருக்கு. ஸோ அதுலேருந்து ஒரு 4 இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 7 இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணிங்கன்னா 6 வந்துடும். ஸோ நீங்கள் கால்குலேட்டரில் போயிட்டு 6 நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து வின் ஆகிருந்துருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி வேறு எங்கேயா இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ இங்கே ஒரு தடவை செக் பண்ணியாச்சு. வேறு ஒன்று தான் இருக்குது. இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ 1 4 வந்துச்சுனாலே கால்குலேட்டரில் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 5 லெவல் to 7 லெவலுக்குள்ளே உங்களுக்கு 6 வந்துடும் சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் வந்துருச்சு. ஸோ வேறு எங்கே இருக்கான்னு ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த இடத்தையும் பாருங்கள், 4 1 வந்திருக்கா? ஸோ மேலே இது பூரா எப்படின்னா லைவ் தான். இது வந்து ஆல்ரெடி பழைய ஹிஸ்ட்ரிலாம் கிடையாது, புது ஹிஸ்ட்ரி தான். சரிங்களா? ஸோ பாருங்கள், 4 1 வந்திருக்கு. மேலே வந்து 6 கால்குலேட்டர் வந்துருச்சு. ஸோ மேக்ஸிமம் இது வந்து வந்துட்டு தான் இருக்குது. ஒரு நாளைக்கு 1 or 2 டைம்ஸ் வந்து இது ஒர்க் ஆகாது. ஸோ அதையும் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல இப்போ நீங்கள் மாட்டியிருந்தீங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பட் ஆனால் வராதுன்னு நான் சொல்லலை. லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ லெவல் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ இதே மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம சொல்ல போகிறது வந்து நம்ம வந்து எப்படி ஆடை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறோம். லாஸ்ட்டு 2 டேஸில் வந்து ஈவென்ட் பேர் எப்பப்போலாம் வருதோ அப்போ வந்து ஒரு 4 to 5 லெவலுக்கு வந்து நம்ம வந்து ஆடை நம்ம ட்ரை பண்ணாலே மேக்ஸிமம் வின் ஆயிரும். ஸோ இது வந்து எப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு அடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஏன்னா அது மேக்ஸிமம் வந்து வின் ஆகும். இதுவரையும் நான் பார்த்த வரையுமே வின் ஆகிட்டு தந்திருக்கு. சப்போஸ் ஒரு சில நேரம் மீன்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 தடவை சம்திங் ஒரு 3 டைம்ஸ் கூட வந்து இது வந்து ஒர்க் ஆகாமல் போகலாம். சரிங்களா? நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஏன்னா எந்த ஒரு ட்ரிக்குமே 100% ஒர்க் ஆகாது. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா லாஸ்ட்டு 2 டேஸ், சரிங்களா? ஸோ இந்த லாஸ்ட்டு 2 டேஸில் ஈவென்ட் பேர் வந்துச்சுன்னா ஸோ 4 லெவலில் வந்து உங்களுக்கு ஆட் அடிச்சிடும். சரிங்களா? இதில் 6 சொல்லிட்டு வந்துச்சுன்னா லாஸ்ட்டு 2 டேஸில் வந்து 6 சொல்லிட்டு வந்துச்சுன்னா அது நீங்கள் ட்ரையே பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ நான் கீழே தான் இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ ஈவென்ட் பேர் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். இந்த இடத்துல ஈவென்ட் பேர் இருக்குது. ஸோ இந்த ஈவென்ட் பேர் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஒரு 4 லெவல் வந்து ஆட் வந்துடும். ஸோ ஆடை மட்டும் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி அடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இதுவுமே லியோவுமே பேராக தான் கணக்கு எடுக்கப்படும். பட் ஆனால் லியோ வந்து அப்பப்போ வந்து கொஞ்சம் லெவல் கொண்டு போகும். ஸோ இதில் அடிச்சிருக்கு பாருங்கள், 4 4ன்றது ஒரு பேர் தான், ஈவென்ட் பேர் தான். ஸோ அதிலிருந்து 2 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆட் வந்துருச்சு. ஸோ இதான் கான்செப்ட்டு. ஸோ அதே மாதிரி தான். ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் 4 4ன்றது அடிச்சிருக்கா? ஸோ 4 4 அடிக்கும்போது ஆட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த லாஸ்ட்டு 2 ட்ரா தான் பார்க்கணும். 6 அடிச்சிருக்கக்கூடாது. ஸோ ஈவென்ட் பேர், சரிங்களா? 2 4. ஸோ இது 2 எப்பப்போலாம் வருதோ அப்போ நீங்கள் வந்து ஆட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இது வந்து எப்படின்னா பர்ஃபெக்டாக அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அதை பர்ஃபெக்ட் மீன்ஸ் உங்களுக்கே தெரியுமில்ல, இது வந்து நான் ஆடில் மட்டும் தான் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ இதில் மட்டும் தான் ஒரு 5 இன்வெஸ்ட்மெண்ட் 6 இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நான் ப்ளே பண்ண போகிறேன்னா ஸோ வெயிட் பண்ணி இந்த மாதிரி ஈவென்ட் பேர் எப்பப்போலாம் வருதோ அப்போ நீங்கள் ப்ளே பண்ணாலே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ இதை தவிர்த்து இன்னொன்று இருக்குது. அது என்னென்னா லாஸ்ட்டு 2 டேஸ் ஸோ இதில் பாருங்கள், கீழே உள்ளதை நீங்கள் ட்ரை பண்ணோன்னா 1 3 வந்தால் 10 11 12 ட்ரை பண்ணோன்னா ஸோ 1 3 எப்பப்போலாம் வருதோ அப்பப்போ வந்து 4 லெவல் வந்து லார்ஜ் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து நான் வந்து 3 வந்தாலே நான் லார்ஜ் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் 1 3 எங்கெங்கெல்லாம் வருதோ அப்போ நீங்கள் வந்து லார்ஜ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதாக வந்திருக்கான்றதை பார்ப்போம். நான் மேக்ஸிமம் 3 அந்த இங்கே பாருங்கள்
இந்த இடத்துல 1 3ன்னு வந்தாலே மேக்ஸிமம் வந்து ஒரு 4 லெவல்லேருந்து 5 லெவல் வரையும் நீங்கள் லார்ஜ் ட்ரை பண்ணலாம். இது வந்து லார்ஜ் மட்டும் ஃபைன் பண்ணுறதுன்றது சரிங்களா. ஸோ பேரோ ஈவன் பேரோ லேட் பேரோ எதுவுமே அடிக்காமல் சும்மா 3 1 இது மட்டும் வந்திருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். வேறு எங்கேயா 3 1 வந்திருக்கா 3 1 வேறு எங்கேயுமே வரல. ஸோ இப்போ நான் 3க்கு வந்து உங்களுக்கு வச்சு கட்டுறேன் பாருங்கவே. சும்மா நான் ட்ரை பண்ண தான், ஆனால் நீங்கள் ட்ரை பண்ண வேணாம், இது வந்து ரேர் தான். ஸோ சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ 3 எப்பப்போலாம் அடிக்குதோ அப்பப்போ லார்ஜ் வந்துடும் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 3 எப்பப்போலாம் வருதோ ஒரு 3 லெவல் 4 லெவலில் வந்து லார்ஜ் வந்துருச்சு பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு 6 லெவலையும் வச்சுக்கலாம். இந்த இடத்துல 3 வந்திருக்கா, ஸோ நெக்ஸ்ட் டே லார்ஜ் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல 3 வந்திருக்கா, ஸோ இதிலேருந்து 3ஆம் லெவலில் லார்ஜ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த இடத்துல பேர் ட்ரை பண்ண வேணாம். எனக்குமே பேர் வந்தால் மட்டும் நம்ம ட்ரை பண்ண வேணாம். ஒரு சில நேரம் அடிக்கும், பட் ஆனால் ஒரு சில நேரம் அடிக்காது. ஸோ பேர் வரும்போது மட்டும் கொஞ்சம் லெவல் எங்கேயாவது இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல 3ன்னு வந்தபோதே இங்கேக்குள்ள வந்து லார்ஜ் அடிச்சிடுச்சா. ஸோ நான் இப்படி தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துலையும் பாருங்கள், இந்த இடத்துல 3 வந்தோடனே இந்த இடத்துல லார்ஜ் அடிச்சிச்சு பார்த்தீங்களா. ஸோ இது நம்ம ட்ரை பண்ண தான், பட் ஆனால் பர்ஃபெக்டாக நீங்கள் அடிக்கணும், கேப் விட்டு விடலாம் பரவாயில்ல, பர்ஃபெக்டாக அடிக்கணும்னா 1 3 சரிங்களா. அந்த 1 3 எப்போ வருதோ அதிலேருந்து லார்ஜ் வந்து ஒரு 5 லெவல்லேருந்து ஒரு 6 லெவலில் வரும். மேக்ஸிமம் 4 லெவலுக்குள்ளேயே வந்துடும். ஸோ நான் எக்ஸ்ட்ரா தான் சொல்லுவேன். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். அப்பப்போ வந்து 3 வந்தாலே லார்ஜ் வரும். ஸோ இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணல நான். ஸோ நான் பார்த்த வரையுமே வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது 1 or 2 டைம்ஸ் வந்து எனக்கு ஒரு 8 லெவல்கிட்ட இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இவ்வளோதான் நண்பா. ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒர்க் ஆச்சுன்னா அட்லீஸ்ட் கீழே கமெண்டில் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னாவது நீங்கள் வந்து போட்டிங்கன்னா தான் எனக்கு அடுத்தடுத்து நான் வீடியோ போட முடியும். ஸோ எல்லாத்துக்கும் நம்பருக்கு கால்குலேட்டருக்கு பேருக்கு எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நான் வீடியோ போடணும்னா இது ஒர்க் ஆச்சுன்னு நீங்கள் வந்து சொன்னால் மட்டும் தான், ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு நீங்கள் சொன்னால் மட்டும் தான் நான் வந்து போட முடியும். ஓகேங்களா. இது 1 or 2 டைம்ஸ் வந்து லாஸ் ஆகிறத வச்சு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு கீழே வந்து லாஸ்ன்னு மெசேஜ் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து வின் ஆகும் போதெல்லாம் ஒரு மெசேஜ் பண்ணல, ஒரே ஒரு தடவை வந்து லாஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே, பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, யாராவது ஒருத்தவங்க ஒரு ட்ரிக்கு சொன்னாங்கன்னா அந்த ட்ரிக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து வாட்ச் மட்டும் பண்ணுங்கள், பெட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அதை வாட்ச் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணணும். ஸோ அதை விட்டுட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னே உட்காந்து ட்ரை பண்ணிட்டு கூடாது. ஒருத்தவங்க சொல்கிறது ஓகே, அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ இதிலிருந்து நீங்கள் எதாவது கண்டுபிடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த 5மே வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் வீடியோக்கு முந்தின வீடியோ நான் சொல்லியிருப்பேன், லாஸ்ட் 2 வீடியோஸுமே அதை பற்றி தான் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல 5 வந்துட்டு ஆட் ஈவன்ஸ் மாற்றி வந்துச்சுன்னா நீங்கள் 7 8க்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அது 1 or 2 இடத்துல வந்து மிஸ் ஆகுது. அது மிஸ் ஆகிறக்கான ரீசன் வந்து செகண்ட் வீடியோலையும் சொல்லியிருப்பேன். ஸோ பேர் இருக்கும்போது நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. பேர் இருக்கும்போது ஹை லெவல் வச்சுக்கோங்க. ஸோ அது போக வந்து இந்த இடத்துல 5 வந்து கீழே 8 9 வந்துருச்சுனாலுமே ஹை லெவலுக்கு போகும். அது போக வந்து லியோ வந்திருந்தால் இது வந்து ஹை லெவல் போகும். சரிங்களா. இதான் சும்மா சின்னதாக கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து எதுக்காக நான் இந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, இப்போ நீங்கள் 8 9 நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு 6 லாஸ் 7 லாஸ் போகும்போது அந்த இடத்துல இது வந்து பேக்கப் கொடுத்துரும். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல 4 1 வந்திருக்கா. ஸோ வந்து 3 லெவல் 4 லெவல் 6 கட்டுறீங்கன்னா 6 வந்து வின். ஸோ இது வந்து உங்களுக்கு பேக்கப் கொண்டு பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் 8 லெவல் 9 லெவல் போகும்போது இது வந்து உங்களுக்கு பேக்கப்பை எடுத்து கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த 3ஆம் நம்பரும் இந்த 4ஆம் நம்பர் 1 இதையும் சொல்லிகிட்டு இருக்கேன், 4 1ஐயும் சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா. கால்குலேட்டரும் அது போக இப்போ வந்து சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா உங்களுக்கு ஆடு ஈவன். ஸோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணுறதும் அது போக வந்து லார்ஜ் ஸ்மால் அதில் ட்ரை பண்ணுறதும் இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஸோ நீங்கள் ஒரு லெவல் நீங்கள் 8 9 போயிட்டுருக்கீங்கன்னா அந்த போயிட்டுருக்கும் போது ஒரு 7 லெவலுக்கு உங்கள்கிட்ட ஃபண்ட் இருக்காது. ஸோ அதுக்கு இடையில நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு 2 வின் எடுத்துகிட்டு டக்குன்னு அதை பேக்கப் கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். ஒரே ஒரு இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி போயிடக்கூடாது. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா எல்லா கேமுமே மேக்ஸிமம் வின் பண்ணலாம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து எனக்கு வந்து 1000 rupees அப்படின்னு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபா கிடச்சா போதும் அப்படின்னு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருங்க. அப்போ மட்டும் தான் உங்களால் வந்து ராயல் வின்னில் வந்து ஒரு லெவல் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து 200 rupees எனக்கு பத்தாது அப்படின்னு யோசிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் அமௌண்ட் லாஸ் ஆக செய்யும். ஸோ 200 rupees ஒரு நாள்ன்ற மணி யோசிக்காதீங்க, 30 days 200 rupees அப்படின்ற லெவலில் நீங்கள் யோசிங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ராயல் வின்னில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ண சொல்ல. ஸோ ராயல் வின்னில் நீங்கள் ட்ரை பண்ணலாம், கேலக்ஸி வின்னில் ட்ரை பண்ணலாம், பவர் பெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஐபிஎல் வின்னில் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது, புரியுதுங்களா. ஒவ்வொரு ஆப்லேயும் 200 ரூபா நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஸோ 3 ஆப் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அந்த 3 ஆப்லேருந்து என்னால் 200 ரூபா எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு ஃபிக்ஸட் நீங்கள் வச்சுட்டு அதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒர்க் ஆகிற ட்ரிக்கை மட்டும் வச்சுட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை மட்டும் மட்டுமே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நீங்கள் எல்லாமே என்ன யோசிக்கிறீங்கன்னா ஒரே ஆப்பில் 1000 ரூபா எடுக்கணும் 2000 ரூபா எடுக்கணுன்ற அளவில் யோசிச்சுட்ருக்கீங்க. பட் ஆனால் அந்த மணி பிளான் பண்ணாதீங்க. அந்த மணி பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸில் தான் போய் முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து
லிமிட் வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு எனக்கு 200 எடுத்ததுக்கப்புறம் இந்த ஆப்பை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப் சாரி ஃபோன் கால் வந்துருச்சு, யாராவீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஆப்பில் இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படி மைண்ட் செட்டோடு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எல்லா ஆப்லேருந்தும் அட்லீஸ்ட் ஒரு 100 எடுக்கலாம் சரிங்களா. 300 பெர் டே அப்படின்ற லெவலில் வச்சுட்டு எல்லா ஆப்லேயும் 100 எடுங்க. ராயல் வின் ப்ளே பண்ணவங்களுக்கு தெரியும் 100 எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். 100 மேலே ஏர்ன் பண்ணணும்னு நினச்சி நிறைய பேர் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா. இதில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப் கொடுத்துருக்கேன், டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீடியோஸ் எல்லாமே அதெல்லாம் ஷேர் பண்ணுவேன். புதுசாக எதாவது ஆப் வந்தாலும் அதெல்லாம் ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்னாலும் எனக்கு எப்போனாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தோன்னே உங்களை ரீப்ளை பண்ணிடுவேன் சரிங்களா. தேங்க்யூ நண்பா. நம்மளோட சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறையா வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு வீடியோவாக நான் வந்து போட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் போய்ட்டு இது ஒர்க் ஆகலையான்னு மட்டும் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் மட்டும் சொல்லுங்கள் சரிங்களா. ஒர்க் ஆகலைன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. ஒர்க் ஆச்சுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள், லைக் போட்டு. ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். ஸோ இது வந்து ஒர்க் ஆகாத பட்சத்தில் நான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இதை அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ ஏன்னா நான் வந்து இதவே ஒரு 1 வீக் அனலைஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ண வசதியாக இருக்கும். ஸோ ஆனால் 1 or 2 இடத்துல வந்து லாஸ் ஆகிறத வச்சு நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ அன்றைக்கி டே ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். எத்தனை வின்னு எத்தனை லாஸ் ஈக்குவலாக இருக்கக்கூடாது, புரியுதுங்களா. வின்னும் லாஸும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. இப்போ என்ன 50 வின்னு, இப்போ 100 ட்ரா எடுக்கிறீங்க, 100 ட்ராவில் வந்து நான் செக் பண்ணுறேன்ப்பா, 100 ட்ராவில் வந்து 50 வின்னு 50 லாஸ் இருக்குன்னா நீங்கள் சொல்கிறது வந்து வேஸ்ட்டு. நான் சொல்கிறது வந்து வேஸ்ட்டு ஓகேங்களா. ஆனால் என்னோடதில் வந்து ஒரு 80 வின்னு இருக்குது, 20 லாஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ கண்டினியூ சொல்லிகிட்டு இருக்கேன், கண்டினியூவும் கம்பேர் பண்ணலாம். எப்படினாலுமே அதில் எத்தனை கண்டினியூ வருது இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணி தான் நீங்கள் விளையாட முடியும். ஸோ சும்மா ஒருத்தவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ளே பண்ணோம்னா கண்டிப்பாக லாஸ் ஆயிரும். இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வாய்ஸை கேட்பீங்களான்றான்னு தெரில எனக்கு. பட் ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் கொஞ்சமாக ஏர்ன் பண்ண முடியும் சரிங்களா. லாஸ் ஆனவங்களுக்கு நிறைய விஷயம் புரியுது. ஸோ நியூவாக வந்திருக்கவங்க என்னடா வளவலன்னு பேசிகிட்டு இருக்கான்னு மட்டும் தான் உங்களுக்கு தோணும் ஓகேங்களா. ஓகே, நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். கமெண்டில் வந்து டவுட் கேட்காதீங்க. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் தந்திருப்பேன். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் டவுட் கேட்கோங்க. தேங்க்யூ நண்பா.